ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் தரவா? சூப்பர். இப்போ கரெக்ட் கரெக்ட். ம். எதுக்குடா? ம். கரெக்ட். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி ஆ, இன்னொரு ஒரு பாயிண்ட், கம்பெனி அப்படின்னு இருந்ததுனாக்கா, இது எப்பவுமே இந்த பெனிஃபிட்டை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுன்றது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் மட்டும்தான். ஓகேவா? கம்பெனி ஃபார்ம் ஆஃப் அசசி வந்து cannot claim such benefit. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. illustration 62. வெரி குட். சம்சு அப்படியே எவ்வளோ முடியுமோ பாருங்க செல்லம். நான் உங்களுக்கு ரிவ்யூ அப்புறம். ஓகே, என்ன எவ்வளோ தூரம்? ஸ்டேபிளா இருக்கா? வெரி குட். சூப்பர். திருப்பி ரிவிஷன் போது நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுவோம். ஓகேவா? சூப்பர். டெய்லி படிச்சுட்டே வாங்கடா, ஈஸியா இருக்கும். இப்போ வந்து அபுல் ஹசான் 3 ஹவுசஸ் வச்சிருக்காரு ராஞ்சில. இந்த டீடைல்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. ஹவுஸ் நம்பர் 1, 2, 3. ஹவுஸ் நம்பர் 1 வந்து அவர் எப்போ பண்ணிருக்காருன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2024ல பண்ணிருக்காரு. 2024ல அண்ட் லெட் அவுட் பண்ணிருக்கிறது ஒரு ஃப்ரெண்டுக்கு. மந்த்லி ரெண்ட் வந்து 10,000. இது வந்து அப் டு 31/1/2025. அதுக்கப்புறம் இட் வாஸ் லெட் அவுட் அட் இட்ஸ் ஃபேர் ரெண்ட். அதாவது 31/1/2025லேருந்து அதோட ரெண்ட் வந்து 15,000 பர் மந்த். ஓகே, அதுல முனிசிபல் டாக்ஸஸ் இவர் தானே ஓனர், அதனால முனிசிபல் டாக்ஸஸ் வந்து பே பண்றாரு. அதோட அமௌண்ட் வந்து 15,000. ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றாரு 2,000. இது ஒரு ஹவுஸ்க்கு. இவ பார்க்கணும், கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து லெட் அவுட் பண்ணிருக்காரு ஹவுஸ் 2க்கு. கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து லெட் அவுட். அது எவ்வளோன்னா 20,000 பர் மந்த். ஒரு மாசத்துக்கு 20,000. identical to ground floor is occupied, is let out at 20,000 per month first floor. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐடென்டிக்கல் டு கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து இது கிரவுண்ட் ஃப்ளோரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட ஓன் ரெசிடென்ட் செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காரு. முனிசிபல் டாக்ஸஸ் அதுக்கு எவ்வளவு பே பண்றாருன்னா 80,000. மூணாவது ஹவுஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 2012. பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறார் இது கம்ப்ளீட்டா. ஆனுவல் வேல்யூ வந்து அதுக்கு வந்து 1,00,000. முனிசிபல் டாக்ஸஸ் வந்து ஒரு 5,000. அப்புறம் ரிப்பேர்ஸுக்கு ஒரு ஒரு 2,000.
இப்படி பண்ணிக்கிறார். A loan of 40 lakhs has been taken on 1/6/2022 for construction of house number 2. ஒரு லோன் எடுக்கிறார். லோன் எடுக்கிறாரு. லோன் எடுக்கிற போது 1/6/2022 40 லட்சத்துக்கு எடுக்கிறார். அத வந்து பிசினஸ்க்கு சாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஹவுஸ் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடிக்கிறாருன்னா 01/06/2023. ரீபேமெண்ட் ஆஃப் லோன் எப்போ நடக்கிறது? 31/12/2024. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்ன? 12%. ஓல்டு ரிஜிம்ல இதை கால்குலேட் பண்ணுன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப பாருக்கண்ணா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 1 பாருங்க, அப்புறம் ஹவுஸ் 2க்கு போலாம், அப்புறம் ஹவுஸ் 2லயே செல்ஃப் ஆக்குபைடு வரும், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போலாம். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 1 இட்ஸ் அ லெட் அவுட்டா. ஸோ லெட் அவுட்னா எப்படி? அவர் வந்து மந்த்லி ரெண்ட் வந்து 10,000, அப்புறம் 15,000. இப்போ மந்த்லி ரெண்ட் 10,000 ரூபாய்னா இப்ப வந்து ஜான்வரி மாசம் வரைக்கும் எவ்வளோடா ரெண்ட் பே பண்ணிருப்பாங்க? இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்றீங்க. சரியா கண்ணா? ஆ, இப்ப லெட் அவுட்டுக்கு இங்க டீடைல்லாம் எதுவுமே கிடையாது கண்ணா. மொத்தமா நம்ம அப்படியே இந்த ரெண்ட்டை தான் எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டா. இப்ப சொல்லுங்க கண்ணா, எவ்வளோ லெட் அவுட் ஜான்வரி மாசம் இருக்கும்? ஒரு மாசத்துக்கு 10,000. ஜான்வரி ஃபர்ஸ்ட் வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட்? அப்பனா 20 constructed in 2024. ஓகே, அப்பனா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் 1,20,000. பிப்ரவரி மார்ச்சுக்கு எவ்வளோடா வரும்? அப்போ அது ரெண்டும் சேர்த்தா எவ்வளோடா வரும்? 1,40,000. ஒரே நிமிஷம் செல்லம், ஜான்வரி பிப்ரவரி சேர்த்தா 30,000ல செல்லம். 15,000ல 30,000ல 1,40,000 வந்தது. ஒரு நிமிஷம் இருக்கண்ணா. 01/04/2024 to 31/01/2025. கரெக்டா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் 10. அப்போ 10,000 இன்டூ 12. 12. கரெக்ட். கரெக்டாடா? 10 months 1 lakh. ஓகே, அடுத்தது வந்து ஆ ஆ அப்போ ஒரு 30,000. இப்போ ஆ ஸோ 1 lakh பிளஸ் ஒரு 30,000. இது வந்து 01/02/2025 டு 31/3/2025. இது ஒரு 30,000. அப்போ டோட்டலா 1 lakh பிளஸ் 30,000. இப்போ முனிசிபல் எஸ் பெய்ட் 15,000 அட் முனிசிபல் வேல்யூவேஷன். முனிசிபல் வேல்யூவேஷன் எவ்வளோ இங்க?
10 15,000 into 100 divided by 10 இல்லையா? ஓகே. அப்புறம் ஃபேர் ரெண்ட் எவ்வளவு சொல்றோம்? 15,000 into 12 கரெக்டாடா? ஃபேர் ரெண்ட். ஸோ இப்போ நம்மளோட கிரைட்டீரியா எப்படி ஆரம்பிக்கும்? இது முனிஸ் இது மூணுத்துல இப்ப நீ இதுக்கும் கிரேட்டர் பாக்குறீங்களா? 1,80,000யா? 1,80,000க்கும் 1,30,000க்கும் கிரேட்டர் பார்த்தா எது வரும்? ஸோ அதான் 1,80,000. ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து முனிசிபல் வேல்யூவேஷன் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? 1,50,000. அப்படி இல்ல செல்லம். 10%க்கு வந்து 15,000. கரெக்டா? அவன் சொல்றான் 10% ஆஃப் டோட்டல் முனிசிபல் வேல்யூ. அப்ப 100க்கு எவ்வளோ? அப்படி ஓகே. அதான் புரிஞ்சுதாடா? இல்லடா, நம் 15,000ல 10% போடக்கூடாது. 15,000ன்றது 10% ஓடது. அப்போ ஆஃப் முனிசிபல் வேல்யூனா என்ன? மேக்ஸ்டா 10% ஆஃப் x is equal to 15,000 செல்லம். where x is your total municipal value. அப்ப x is to 100 by 10. புரியுதா? சோ இதுல கிரேட்டர் எது? இதுதான். 15,000. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ 1,25,000. 1,25,000 கரெக்டா? சாரி 1,65,000. ஒரு நிமிஷம். இப்போ இதுல 1,65,000ல 30%. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இப்போ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பத்தி ஏதாவது சொல்றாங்களா? எதுவும் இல்ல. இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட எதுவுமே இல்ல. முடிச்சிட்டாங்க எல்லாமே. அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல. அப்போ 0. ஸோ 14,500 1,15,000. ஸோ ஹவுஸ் 1 முடிஞ்சிடுது. இப்போ ஹவுஸ் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்லம், இன்ட்ரெஸ்ட் ஹவுஸ் 3 வந்து யூஸ்ட் ஃபார் இட்ஸ் ஓன் பிசினஸ். கரெக்டா? அப்போ யூஸ்டு ஃபார் ஓன் பிசினஸ்னா அதுக்கும் வந்து அது இங்க வராது, பர்வியூலே வராது. ஸோ இன்கம் ஹவுஸ் 1 ஹவுஸ் 3 ஒன்றும் கிடையாது. ஹவுஸ் 2ல என்ன நடக்கிறது அப்படின்னா, 2 வீடு இருக்கு. இது வந்து நேத்திக்கு ஒரு கான்செப்ட் படிச்சோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏரியா ஒரே யூனிட், ஏரியா ஸ்பிளிட் ஆகுறது, அந்த கான்செப்ட். ஓகே. ஆ கரெக்ட். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு எடுத்துக்கோடா. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஆக்குபைடு. சாரி, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து லெட் அவுட் இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கோ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட் அவுட் எவ்வளவு பண்ணியிருக்கான்? 1/6/2023ல அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறாங்க. கரெக்டா? அப்போ நம்ம எந்த பீரியடுக்கு பண்றோம்? 2024-25. சரியா? எவ்வளோக்கு லெட் அவுட் பண்ணியிருக்கான்? 20,000. அப்ப ரெண்ட் எவ்வளோடா மித்ரா? ரெண்ட் எவ்வளோ? ரெண்ட் எவ்வளோ? எந்த கால்குலேஷன்ரா?
இல்ல கண்ணா, இங்க ரெண்ட்டுக்கு லெட் அவுட் ரெண்ட் 20,000 பர் மந்த் சொல்றான்ல. அதான் கேக்குறேன். 2,40,000. அப்ப முனிசிபல் வேல்யூ எவ்வளோ? முனிசிபல் வேல்யூவேஷன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? முனிசிபல் வேல்யூவேஷன் டோட்டல் அமௌண்ட்ரா? யோசிங்க யோசிங்க. Municipal tax at 20 percentage amounted to 80,000. எப்படிடா 48,000? 2,40,000ல 20%? எப்படிடா? புரியல. முனிசிபல் வேல்யூவேஷன் செல்லம் இங்க இங்க எப்படி பண்ணினோம் நம்ம? நிதானமா கொஞ்சம் யோசிங்க மித்ரம், நிதானமா யோசிங்க. இங்க 10% ஆஃப் முனிசிபல் வேல்யூவேஷன் 15,000. அதே மாதிரி ஹவுஸ் நம்பர் 2ல எப்படி முனிசிபல் வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கணும்? சரி. ஓகே. அதனால யோசிங்க யோசிங்க. ஐடியா இல்லைன்னு சொல்லக்கூடாது. யோசிங்க. முனிசிபல் டாக்ஸேஷன் ஹவுஸ் நம்பர் 1க்கு எப்படி பண்ணினோம்? முனிசிபல் வேல்யூவேஷன் 1 லேக்ல 10%? 1 லேக்ல எங்கடா 10% போட்டோம்? ம். எப்படி இந்த 1,50,000 வந்தது? ஏன் போட்டோம்? அதே மாதிரி இது கண்டுபிடிங்க ஹவுஸ் நம்பர் 2க்கு. ஆ ஆமா. முனிசிபல் இல்லடா, ஜெனரல் கொஸ்டின் மேக்ஸ்டா. முனிசிபல் டாக்ஸ் 20% பண்ணியிருக்கான், அதுக்கு 80,000 ரூபாய் இருக்கு. அப்ப முனிசிபல் வேல்யூவேஷன் எவ்வளவா இருக்கும்? எப்படி 2,40,000 வருது? ஹவுஸ் நம்பர் 1ல என்ன பண்ணீங்க? ஹவுஸ் நம்பர் 1ல என்ன பண்ணோம்? 10% of x is equal to 15,000. அப்ப x is equal to 15,000 into 100 divided by 10 பண்ணோமா? முனிசிபல் டாக்ஸ் கொடுத்துருக்கான், எவ்வளவு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கான், இதுதான் தெரியாதுன்னு பண்ணினோம். அதே மாதிரி தானே இங்கேயும்? என்னாச்சு மித்ரா? அதே கான்செப்ட் தான்டா இங்கேயும். 2,40,000 80,000 கொடுத்துருக்கானே. 80,000 கொடுத்துருக்கானேடா. ஆ எவ்வளவு வருது? ஆ ஆ அதுல இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு இருக்கா? அப்ப 50% என்ன? ஆ புரியுதா? ம். ஆ புரியுதா? ஆ. அதே கான்செப்ட் தானடா.
அதுல என்ன திடீர்னு டவுட் வருது? இல்ல இல்ல இல்ல. எதுடா? எங்கடா எழுதினோம்? எதுடா 40 lakhs? இதுவா? இது லோன்றா செல்லம்மா? நீங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆறீங்க? கன்ஃபியூஸே ஆக வேணாம். கிளியரா தான் இருக்கீங்க. ஏன் நீங்களே குழப்பிக்கிறீங்க? ம். இப்ப லோன்னா அது அது டிஃபரெண்ட் இருக்குடா. முனிசிபல் டாக்ஸஸ்ன்றது டிஃபரெண்ட். ஃபயர் இன்சூரன்ஸ்ன்றது டிஃபரெண்ட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது whichever is greater இது 2 lakh what? ஆ. ஸோ 2,40,000. இப்போ முனிசிபல் டாக்ஸஸ் வந்து அதுல பாதிக்கு பாதி 40,000 தான். ஏன்னா லெட் அவுட்டுக்கு அதுல பாதி. ஸோ 2 லேக்ஸா டிடக்ஷன் என்ன 2 லேக்ல 30% போனா 60,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு வரலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க செல்லம்? 2021ல தட் இஸ் 2022ல 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லோனு இல்லையா? லோன் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அத பத்தி சொல்லிருக்காங்களா? has been taken on for the இல்ல 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 has been taken னா லோனை வந்து 1/6/2022ல எடுத்திருக்காங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டேட் அவங்க என்னைக்கு லோன் எடுத்தாங்கன்றது தான் நம்மளுக்கு இருக்கிற டேட். கரெக்டா? செல்லம் ஒரே நிமிஷம்டா. அப்போ ரீபேமெண்ட் ஆஃப் தி லோன் வந்து 31/12/2024ல நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 12%. இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எது இங்க? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்ன? சொல்லுங்க செல்லம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்ன? ஒரு நிமிஷம்டா. இந்த ப்ரொவிஷன் இங்க போடுறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத பார்த்துட்டு நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட்ஸ் எப்போ? இல்ல செல்லம், ப்ரீ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டேட் ஆஃப் borrowing whichever is later. கரெக்டா? ஏன் ஸ்டார்டிங் தெரியாது?
எப்படி 2001 to 2022 புரியலடா. இங்க தான் லோன் டேட் கொடுத்துருக்காங்களே செல்லம்மா. அப்போ உனக்கு அதுலேருந்து தானே 1/6/2022லேருந்து தானே லோன் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம், கரெக்டா? எங்க கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலையேடா. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆர் டேட் ஆஃப் பாரோயிங் விச் எவர் இஸ் லேட்டர், அவ்வளோதானே? எப்படி 2001 to 2021 எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. எங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அது? இல்லடா, இந்த இதுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஓடது என்ன என்ன டேட் கொடுத்துருக்காங்க? அப்ப என்ன நம்ம இந்த சம்பளம் எது எடுத்துக்கணும் நம்ம? கொடுக்கல. அப்போ எப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ ஸ்டார்ட்ஸ்? செல்லம், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டே ஆஃப் borrowing whichever is இப்போ எடுத்துக்கிறேன் whichever is later இருக்கு இல்லையா? அப்போ இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எந்த டேட்? யோசிங்க. என்னடாச்சு? சரி, ஹவுஸ் ஒனுக்கு கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் டூக்கு the day of commencement of construction or day of borrowing whichever is laterனா இதுதான் டே ஆஃப் இது கொடுக்கலன்னா டே ஆஃப் borrowing என்ன? இதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஆ, இதுதான் borrow பண்ணிருக்காங்க, அதுதான் நீங்க சொல்லணும். ஓகேவா? இது பண்ணிருக்காங்க கரெக்டா. அப்புறம் இவங்களோட டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன? என்ஸ் ஆன் எப்போ? இந்த ப்ரீ இது எப்ப ம். அப்ப என்னைக்கு? அப்ப டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. கரெக்ட். அப்ப எவ்வளவு வரும்? 40 லேக்ல 5 போடணும். 40 லேக்ல 5 எவ்வளவு வரும்? 40 லேக்ல 5 போடணுமா? யோசிங்க செல்லம். இப்போ லோன் வந்து லோன் எப்போ ஆரம்பிச்சிருக்கோங்க? 6th மந்த். 6 7 8 9 10 11 12 1 2 3. அப்ப எவ்வளவு மந்த்ஸ்? 10 மந்த்ஸா? அப்ப 10 மந்த்ஸ்க்கு 20 20 அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா 01 06 2022 to 31 03 2023. அப்புறம் 01 04 2023 to 31 03
2024. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்ன? 01 04 2024 to 31 03 2025. கரெக்டா? இதான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். இப்போ எப்ப அவங்க கம்ப்ளீஷன் முடிக்கிறாங்க? 01 06 2023ல முடிச்சிடுறாங்களா? அப்பனா இந்த ஃபேஸிங்ல கம்ப்ளீஷன் ஆயிடுறதா? கரெக்டா? இப்போ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க போடுறேன். ஒரே நிமிடம். So previous year rate of interest, number of months interest, 2022-23, 12 percentage, 10, 4 lakhs. So 4 lakhsல இது வந்து step number 2. Clause என்ன சொல்றது? Interest should be allowed as a reduction in 5 equal installments. So to allow in 5 equal installments, 4 lakhs divided by 5, which is 80,000. Step number 3, post construction period. So இது pre construction period. Post construction periodன்றது வந்து when loan is fully paid. Repayment of loan full up பண்ணிட்டாங்கலடா. Okay, 31/12/2024. Interest expenses for the year shall be allowed as a deduction. அப்பனா post construction period ஓட interest 40 lakhs into 12 percentage into January, February, March repayment of loan. அப்பதானே பண்ணிருக்காங்க. 3 மாசம் இருக்குல்ல. இல்ல post construction period வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மாசம் into 9/12. So which is எவ்வளவு வரும்? 4 lakhs into 12 percentage into 9/12. எவ்வளோ? 4 lakhs into 12 percentage into 9/12. Which is 3,60,000. So 3,60,000.
அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சார்ஜ் வில் பி 3,60,000. இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட், இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு இருக்கிறதுனால 50% will go to ground floor, 50% will go to first floor. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன அப்ளிகபிள்? இது டிவைட் பை 2, அதே மாதிரி இது டிவைட் பை 2. இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஏ பி ஏ பிளஸ் பி. புரியுதாடா மித்ரா? இந்த ஃபார்மேட் அப்படியே ஃபார்மேட் ஃபார்மேட் அப்படியே ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான்டா ஃபார்மேட்டு. முன்னாடி சம்மில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த ஃபார்மேட் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஃபார்மேட் எடுத்துக்கூடா. ப்ரீவியஸ் இயர் என்ன, அமௌண்ட் என்ன, மந்த்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, எவ்வளோ வருஷம் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், அந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது கேட்குறீங்கண்ணா? ஆமாண்டா. இப்போ வந்து 2023, அதாவது 1/6/2022 லோன் எடுக்கிறோம். இங்கே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதனால விச்செவர் இஸ் லேட்டர்ன்ற ஆப்ஷனே இல்லை. இது மட்டும் தான் கரெக்டா? ஸோ 1/6/2023னா அப்போ 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 10 மாசமா? 10 months ஆடா. ஸோ 40 lakhs into 12% into 10 by 12. ஸோ 4 lakhs இருக்கும். நம்மளோட கிளாஸ் என்ன சொல்றது? இன்ட்ரெஸ்ட் இன்கர்ட் டியூரிங் தி அஃபோர்செட் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்னே ஒன்று தான். ஏன்னா இவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 31/12/2024லயே முடிச்சிட்டாங்க லோனை. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2023லயே முடிச்சிட்டாங்க. அப்பனா ஐடியலி ஒரு வருஷம் தானே உங்களுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? இந்த இயர் மட்டும்தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஓகே, ஒன்லி 1 இயர் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் அப்படின்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷனை 01/06/2023ல முடிச்சிட்டேன். ஓகேவா? அப்பனா இதை மட்டும் தான் நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடா எடுத்துக்கிறோம். கிளாஸ் என்ன சொல்றது? இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இன்ட்ரெஸ்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதோ அதை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல ஃப்ரம் த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. will be allowed as reduction from equal installments from the year of completion. நம்மளது என்ன previous year 2024-25. அப்பனா அவன் from the year of like year of completion of construction என்ன எப்ப கம்ப்ளீஷன் பண்றாங்க? 2023ல பண்றாங்க. அப்போ 2023க்கு சப்சிக்வெண்ட் இயர் என்ன கம்ப்ளீஷன்? இது 2024-25 கரெக்டா? நம்ம இயர்ல இருந்தே அது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறது, கரெக்டா? அதனால இந்த 4 lakhs அப்படியே 5ஆ டிவைட் பண்ணி, இப்போ இந்த 4 lakhsன்றது 2024-25, 2024-26, 2025-26, 2025-27, 2027-28 அந்த மாதிரி 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல ஃப்ரம் த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல காமிக்கணும். ஸோ நம்மளோட அந்த 2024-25ன்றது ஒன் ஆஃப் த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ன்றதுனால 80,000 நம்ம இந்த இயர்ல டிடக்ஷனா காமிக்கிறோம். புரியுதா? அப்புறம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் என்ன? the first day of the previous year in which construction is completed. அது நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. in which construction is completed என்னைக்கு நம்மளுக்கு? 1/6/2023. the first day of the previous year in which construction is completed வந்து starts from first day என்ன of the previous year in which construction is completed? ஏப்ரல். அதுலேருந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதா? லோன் எப்ப ரீபே பண்றாங்க? 31/12/2024. அப்பனா
இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்குல்ல அதையும் வந்து நான் டிடக்ஷனா காமிக்கணும். அதுவும் 2024 2025 வந்து இன்க்ளூட் ஆகுறது. புரியுதாடா? ஸோ அந்த பிட்வீன் பீரியட்லயும் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி அப்பனா நம்ம எப்போ அவன் ரீபேமெண்ட் ஆஃப் தி லோன் வந்து 2024 நடக்கிறது அப்பனா 1/01/04/2024 to 31/12/2024 is my post construction period. First day of the previous year in which the construction is completed. எது 1/6/2000. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டே என்ன 1/4 2023 கரெக்டா? இப்ப இது எப்ப முடிக்கிறாங்க 31/12/2024. அப்பனா எப்ப லோன் பெய்டோ அப்ப இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் ஷால் பி அலவுட் ஆஸ் அ டிடக்ஷன் இன் த ரெஸ்பெக்டிவ் இயர். ஆனா ரீபேமெண்ட் ஆஃப் லோன் 2024. அப்போ நான் அந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் 2024லேருந்து ஏப்ரல் டிசம்பர் 12 2024 வரைக்கும் அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 மாசத்துக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். அதை தான் நான் இங்க 9/12 காமிச்சிட்டேன். அப்போ இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம அசஸ்மெண்ட் இயர் 2025-26 ஃபார் த ப்ரீவியஸ் இயர் இது எல்லாமே ஃபார் ப்ரீவியஸ் இயர் 2024-25ல நம்ம இதை காமிக்கணும். புரியுதா? சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமாடா? see the problem சொல்ல மாட்டேன். the challenge here is ப்ரீவியஸ் இயர்க்குள்ள அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வருதா இல்ல போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வருதான்றது தான் மேட்டர் செல்லும். ஒருவேளை உன்னோட போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து 2024-25ல வரல, அவன் வந்து அடுத்த வருஷம் 2026ல தான் அவன் கம்ப்ளீட் பண்றானா இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரவே வராது. புரியுறதாடா? ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் வந்து 2022ல ஆரம்பிச்சு ஓகேவா சாரி லோனையும் 22ல ஆரம்பிச்சு என் கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து நான் 2023ல முடிச்சு லோனையும் 2024ல ரீபேமெண்ட் பண்றதுனால 2024-25 ப்ரீவியஸ் இயர் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இன்வால்வ் ஆகுது. இதுலதான் டவுட் இருக்கா பாருங்க, கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க கண்ணா. போடுங்க நீங்க. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பாயிண்ட்னா 2024-25 அந்த பீரியட் ரேஞ்சில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற லோனை பே பண்ணிட்டேனா இல்லையா? பே பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோக்கண்ணா, அப்பதான் பே பண்ணாத வரைக்கும் என்னோட போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. எப்ப நான் பே பண்ணிட்டேன்னு வரும்போது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரும். இல்லைன்னா வெறும்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நான் டிடக்ஷனா அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோ சொல்லுமா. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு ப்ரீவியஸ் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு வந்து வாட் இஸ் த மெயின் கிரைட்டீரியா இஸ் வெதர் த லோன் இஸ் ஃபுல்லி பெய்ட் ஆர் நாட். அதுதான். லோன் ஃபுல்லி பெய்டு இல்ல அப்படின்னா யுவர் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வில் நாட் அரைஸ் அட் ஆல். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க கண்ணா, இப்போ இதோட டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா 2,20,000, அதை நீங்க இங்க டிடக்ஷனா காமிச்சிருவீங்களா? ஸோ 2,80,000 அப்போ எவ்வளோ ஆகுறது? இன்கம் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி -80,000. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்ஃப் ஆக்குபைட் நெட் ஆனுவல் வேல்யூ இல்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இங்க இது ஏன் சொல்லுங்க செல்லம் 2 lakhsன்னு காமிக்கிறோம்? 2,20,000 தானே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் இங்க 2 lakh காமிக்கிறோம்? செல்லம் செல்லம் நோ 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 நோ, ஹவுஸ் 3 தான் பிசினஸ் பர்பஸ். ஹவுஸ் 2க்கு பிசினஸ் பர்பஸே கிடையாது. செல்ஃப் ஆக்குபைட்னா செல்ஃப் ஆக்குபைடு ஆஃப்டர் 1,4,90,99 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆந்தா எவ்வளவு லிமிட்? அதான். ஓகேவா? சரி செல்லம் எல்லாத்தையும் நம்ம இப்போ குழம்பு ரசம் கூட்டு மாதிரி
குழம்பு ரசம்ன்றது ப்ரொவிஷன்ஸ் தனித்தனியா இருக்கு. அதை கூட்டா பண்றது தான் நம்மளோட இப்ப ஒர்க். இது இங்க போடுறேன்டா. இங்க போட்டுட்டு இங்க போடுறேன். எனி கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் 1/4/1999 ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு. ஓகே. அண்ட் லோன் டேக்கன் ஆன் இட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்ன லிமிட்? அதனால இங்க 2 lakh தான் எடுக்கிறோம். ஓகேவாடா? கிவன் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க செல்லம். கிவன் புரிஞ்சுட்டீங்கன்னா கிவன் புரிஞ்சுட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவீங்க கண்ணா. ஏய், இது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி போட்டிருக்கேன். அலைன் பண்ணிக்கோங்கண்ணா. டிடி மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பண்ண பாருங்க நமித்ரா. மத்தது கூட எனக்கு பெண்டிங்னா நான் ரொம்ப இதுவா இல்ல. டிடி மட்டும் முடிஞ்ச வரைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. டைப் 3 ப்ராப்ளம். இல்லஸ்ட்ரேஷன் 63 டா. மித்ரா இல்லஸ்ட்ரேஷன் 63 படிச்சு பார்க்கணும். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஹவுஸ் ஏ வந்து லெட் அவுட். ஹவுஸ் பி வந்து நம்ம நேத்திக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா வைஸ் யூனிட் ஸ்ப்ளிட் ஆச்சு. 3 ஐடென்டிக்கல் ஃபிளாட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஃபிளாட் செகண்ட் ஃபிளாட் அந்த ஏரியா வைஸ் ஸ்ப்ளிட். ஸோ ஸோ ஹவுஸ் ஏ ஓடது let out to an employee
of the business which is necessary for the purpose of business, municipal tax, interest on loan. இது ஹவுஸே வந்து பிசினஸ் ஸோ அப்ப இங்க பர்வியூலே வராது சரியா? ஃபுல் பர்வியூலே எடுத்துட்டு வர மாட்டாங்க. வேற ஏதாவது டீடைல் கொடுத்துருக்காங்களா? ம். சரி, அப்ப ஹவுஸ் பி தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஹவுஸ் பி என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஃபிளாட் என்ன பண்றான்? அப்ப இதுல வருமா? இதுல வருமா? ம். வராது, வராது. இமீடியட்டா வரவே வராது. ஓகே. அடுத்தது என்ன பண்றான்? படிங்க. செகண்ட் ஃபிளாட் என்ன பண்றான்? அதனால நெட் ஆனுவல் வேல்யூ என்னவா இருக்கும்? இல்ல. அப்போ அதுக்கு என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு? லோன் எப்ப எடுத்திருக்காங்க? ம். அப்ப என்ன என்ன எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் இத? ம். ம். சரி. என்ன இது என்ன ரூல் என்ன சொல்றது? வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூல் சேல்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப எடுத்திருக்காங்க? டுவெண்ட்டி த்ரீ டு 17 இல்ல செல்லம். அதாவது ஒரு நிமிஷம். ரேட் ஆஃப் இங்கேயும் 12%. சரி. ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம்டா, இருடா. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இரு. லோன் எவ்வளவு எடுத்திருக்கான்? 20 லேக் எடுத்திருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறான் சொல்லியிருக்கானா? லோன் லோன் எந்த டேட்ல எடுத்திருக்கான்? குட். இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ சொல்லிண்டே பதில் வா. அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுருவ. ஓகே. அப்போ இங்க டேட் ஆஃப் பாரோயிங் மட்டும் தான் கொடுத்திருக்கான். டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் சொல்லல. கரெக்டா? டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் எப்போ? 1/6/2023 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. இது எல்லாமே ஹவுஸ் பி இல்லையா? இப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போடா ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு? அப்பனா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எப்போ? ஆ, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ எப்ப எண்ட் ஆகுது? எண்டா? எண்டு சொல்லுங்க. அப்ப ப்ரீவியஸ் இயர் என்ன எப்ப டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் எப்ப ஆகுறது? 1/6/2023 தானே? அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எண்டு எப்போ? ஆ, ஓகேவா? இப்போ இங்க ஆரம்பிச்சு இங்க முடியறது கரெக்டா? அப்போ இப்ப ப்ரீவியஸ் இயர் ஒன்னொன்னா பார்க்கலாமா? இப்போ 2021 22க்கு
என்னடா? இல்ல வரும்டா. 22 to 23 இல்ல நான் ஒன்னொன்னா எழுதுறேன். ஓகேவா? ஸோ 21 to 23 நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோ? ஆ? டேய் செல்லம். 7th மந்த் தான்டா ஆரம்பிச்சிருக்காங்க. 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. 9 months. ஓகேவா? 20. ஓகேவா? ஆ? என்னாச்சு? 1,80,000 வரும்டா. அதேதான்டா. நீ சொன்னது தான்டா போட்டிருக்கேன். 20 lakhs into 9 by 12 into 12%. ம். அடுத்தது 12%. இது ஃபுல்லா பண்ணணுமா? 12 மாசமா? அப்ப என்ன வரும்? 12 மாசம்னா இன்டூ 12ஆ? சாரி. 2,40,000. புரிஞ்சிடுச்சா? ஆ. இப்ப இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிடலாமா? ம். இப்போ to allow in 5 equal installments. அப்ப ஓகேவா? ஓகேவா? சூப்பர். இப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சிடுச்சா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போலாமா? ம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அப்ப ஸ்டார்ட் என்ன, எண்ட் என்ன? Post construction period ஓட start என்ன? The first day of the previous year in which construction is completed. எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்கான்? ம். அப்ப first day of the previous year என்ன? 01/04/2023. ஓகே. எண்ட் எப்போ? எப்ப லோன் ரீபேட் வந்துட்டாடா? நோ ரீபேமெண்ட் வாஸ் மேட். பண்ணல. ஓகே ஃபைன். அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பனா? இப்போ நம்ம எந்த இயர்? நம்ம 2024, நம்ம 2024-25 இல்லையா? ஓகே. அப்போ வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னா 12%. மொத்தமா லோன் எவ்வளோ? 20 லட்சமா? 20 lakhs. ஸோ 20 இன்ட்டு 12%. 2,40,000. அப்போ இவனையும் சேர்த்தா 3,24,000. அவ்வளோதான். இப்போ இவனை என்ன பண்ணணும்னா செல்லம், இங்க 3 யூனிட் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ. 3 ஐடென்டிக்கல் ஃபேக்ட்ஸா? அப்போ ஒருத்தருக்கு பிஸ்னஸுக்கு ஒரு பங்கு போயிடும் டிவைடட் பை 3. செல்ஃப் ஆக்குபைடாடா ஒருத்தர்? இல்ல ரெண்டுமே லெட் அவுட்டா? ஒரு ஃபிளாட் செல்ஃப் ஆக்குபைடு. செல்ஃப் ஆக்குபைடு அவருக்கு ஒரு இவ்வளோ போயிடும். அப்புறம் லெட் அவுட்டுக்கு வந்து இவ்வளோ வருமா? இப்போ 3 சேர்த்தா பிஸ்னஸ் நம்ம பத்தி கவலைப்பட வேண்டாம். டு நாட் கன்சிடர். அப்போ இங்க செல்ஃப் ஆக்குபைடுக்கு 1,08,000 நெகட்டிவ், 1,08,000 போட்டுடலாமா? கரெக்டா? செல்ஃப் ஆக்குபைடுக்கு 1,08,000 நெகட்டிவ் வந்துடுதா? இப்போ லெட் அவுட்டுக்கு 1,08,000 போட்டலாமா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எப்படிடா பண்ணும்? செல்லம் செல்லம் ஒரு நிமிஷம் இரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் முடிச்சிட்டோமா? இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெட் அவுட்டுக்கு பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் ஃபிளாட் யூஸ்டு. ஓகே. தேர்ட் ஃபிளாட் வந்து மந்த்லி ரெண்ட் வந்து 15,000. இப்போ நீ கால்குலேட்டர் மட்டும் வச்சுக்கோ. ஜஸ்ட் கால்குலேட்டர் வச்சுக்கோ. மந்த்லி ரெண்ட் 15,000. அப்ப இயர்லி ரெண்ட் எவ்வளோடா? 1,80,000. ஓகே.
அப்போ ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,80,000. அன்ரியலைஸ் ரெண்ட் இருக்கா சம்ல? அப்ப 10,000 மைனஸ் பண்ணிக்கலாமா? சூப்பர். இப்போ அடுத்தது வேற என்னலாம் கொடுத்துருக்காங்க? முனிசிபல் டாக்ஸஸ், முனிசிபல் வேல்யூ எவ்வளோ வேல்யூவேஷன் டோட்டலா இந்த சம்ல? ஹவுஸே நம்ம கவலைப்பட வேணாம் செல்லம்மா, அவன் பிசினஸ் தானே. நம்ம இப்ப பேசுறது எல்லாமே ஹவுஸ் பி தான் செல்லம். அப்பனா எப்படி பண்ணீங்க? ஆ ஆ ஆ சூப்பர், வெரி குட். 3 வீடா? தட் டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ இங்க சம்ல வந்து அவன் ஒண்ணு கொடுத்துருக்கான் பாருங்களேன், நல்லா அப்சர்வ் பண்ணி பாரு செல்லம். இன்னொன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். ம். ஏய், அன்ரியலைஸ்ட் போட்டோம்ல? ஓகே ஓகே, அப்ப விட்டுருங்க, அப்ப விட்டுருங்க செல்லம், வேண்டாம். அப்போ இதுல வந்து நல்லா பாத்துக்கோங்க கண்ணம்மா. 1,70,000 முனிசிபல் வேல்யூவேஷன், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவும் கொடுக்கல. நாட் கிவன் இல்லையா? அப்போ தேர்ட் is let out on a monthly rent of 15,000. Unrealized rent for the previous year leading to third flat of house B amounted to, okay. Actual rent receivable 7,10,000. Fair rent போட்டுக்கோடா. இது ஆக்சுவல் ரெண்ட். ஃபேர் ரெண்ட் வந்து 1,15,000 இன்ட்டு 12. இப்போ நம்மளோட ஸ்டெப் படி என்ன? இதையும் கம்பேர் பண்ணுவோமா? இல்ல, நான் இப்படி போடுறேன்டா, உனக்கு ஈஸியா இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ சொல்லுடா கண்ணா, கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னவா இருக்கும்? ஹவுஸ் பில தேர்ட் ஃப்ளோர் இவரு லெட் அவுட் பண்ணவங்க. ஆமா, தேர்ட் ஃப்ளோர். ஸோ இவரை நீங்க கம்பேர் பண்ணுவீங்க, 1,80,000 வரும். இவர் இல்ல, அப்போ 1,80,000, 1,80,000 1,70,000 கம்பேர் பண்ணா கிராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணுவோமா? 1,80,000. அப்புறம் அந்த வேல்யூ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுவோம், இங்க இல்ல. அப்ப அந்த வேல்யூ, அப்போ இவங்க ஆ அவ்வளவுதான். இது லோனு. அதே ஃபார்மேட் தான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அதே ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணிக்கோ செல்லம். என்ன? செல்ஃப் ஆக்குபைடு இங்க 1,08,000 தான்டா. ஓகே, 2 லேக்ஸ்னா 1,08,000 அப்படின்னா 1,08,000 தான் லெஸ். ஓகே. ஏதாவது டவுட் இருக்காடா? போட்டு பாருடா மித்ரா. இது நீ நைட்டு நீ நல்லா படிப்பல மித்ரா, அந்த டைம்ல போட்டு பாரு செல்லம். எனக்கு இங்க இந்த இடி வந்ததா, அதுலேருந்து ஒரு ஏதோ கரண்ட் போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஃபீல் பண்றேன்.
type 3 problem. So என்ன what I would like to summarize in this sum is 2 points. என்னைக்கு பர்த்டே ராமித்ரா உனக்கு? செப்டம்பர் 30th. Okay. What I would like to summarize is business ஓட இது இருந்ததுன்னா do not worry, please exclude. Self occupied na worry about only interest on loan. சரியா? Let out na go through the detailed procedure. Interest on loan க்கு follow the format and read the problem very carefully. இதாண்டா. அவ்வளவுதான். 64th sum. நான் அது சொல்றேன் ஓரலா பாருங்களேன். Raman Shyam are co-owners of house property. Individual share ராமுக்கு 75%, ஷாமுக்கு இது. The property is self-occupied by the co-owners. Interest on capital borrowed for purchase வந்து 4 lakhs taken on 17/10/2020. Income கேட்குறாங்க. Net annual value self-occupied அப்படின்னால நில். Interest on loan பாருங்க கண்ணா, 4 லட்சமா interest on capital borrowed. அதுல இவர் 75%, இவர் 25%. அப்ப இவருக்கு 3 lakhs 1 lakh வருமா? கரெக்டா? கரெக்டா வாடா? இன்ட்ரெஸ்ட் 1 lakh, இவர் 3 லட்சம் பே பண்ணா இவர் 1 லட்சம் பே பண்ணும். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோடா செல்ஃப் ஆக்குபைடுக்கு? இன்ட்ரெஸ்ட் 2 lakhs 2 lakhs. கரெக்டா? இப்ப கேக்குறதாடா? மட்டும் போட்டு கொடுத்துட்டு செல்ஃப் ஆக்குபைட்னால மேக்ஸிமம் லிமிட் 2 lakh 2 lakh, இங்க 1 lakh. ஸோ இங்க 2 lakh தான் இவன் கிளைம் பண்ண முடியும், இவர் 1 lakh தான் கிளைம் முடியும். அவ்வளவுதான், சம் ஓவர். இந்த ஓனர்ஷிப் பாருங்க கண்ணா. Ram and Balram are co-owners of house property. Individual share 60% and 40%. Property let out ஆயிடுக்குடா, rent per month, interest on borrowed capital, fire insurance, compute income from tax. மித்ரா, நிதானமா பொறுமையா இந்த சம்ம படிச்சுட்டு 5 நிமிஷம் ஆன்சர் புரியறதா இல்லையான்னு சொல்லுங்க.
சொல்லுங்க. நான் உங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. 80,000 டோட்டலா? ரென்ட்டுக்கு எப்படி நீங்க 72,000 48,000 பிரிச்சீங்க? போடுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு போடுங்க. அவனுக்கு குடுத்துட்டானேடா, இன்ட்ரெஸ்ட் 80,000 குடுத்துட்டானேடா, நீ ஏன்டா கஷ்டப்படுற? ம். நீ லோன் அமௌண்ட் இருக்கணும்லடா, இன்ட்ரெஸ்டே குடுத்துட்டாங்கன்னா நீங்க ஏன் லோன் அமௌண்ட்டுக்கு போணும்? ஓகேவா? ஸோ சூப்பர். இந்த எக்ஸப்டிங் ஃபார் 51 அண்ட் 46, ஆமா, ரெஸ்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் செல்லம். அதுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஒரு ஒரு டாக்ஸ்மேன் புக் பார்த்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு. 46 கூட கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை இல்லை, 51 கூட பரவாயில்ல, 46 மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரெஸ்ட் ஆர் ஆல் கம்ப்ளீட்டட் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு 1 hour 30 minutes ஆயிடுச்சு. ஓகே, பட் குட். நல்லா சொல்றீங்க, ப்ரொவிஷன்ஸ்லாம் வெரி குட் செல்லம்.